ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது கேரளா ஸ்டைல் பால் கப்பை. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கப்பைக்கிழங்கு அந்த தோல் உரித்து கழுவி கட் பண்ணி போட்டு இப்போ தேங்காய் பாலில் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 விசில் விட்டேன். நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு இதை கொஞ்சம் 2வது தேங்காய் பாலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், சீரகம், பின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கல்லில் தட்டி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தேங்காய் விட்டுருக்கேன், அதில் கொஞ்சம் கடுகும் பின்ன உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ இடித்து வச்சுருந்த இந்த மிளகா, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தாளித்து வச்சுருந்த இதில் கொட்டிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிச்சிருந்தெல்லாம் இதில் கொட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றிட்டு சேம் டைம் கொஞ்சம் நிறைய தேங்காய் திருவியும் போட்டேன். இதுக்கு எவ்வளோ தேங்காய் போடுறோம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்த பால் இதில் ஊற்றி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த பாலை ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேரளா ஸ்டைல் பால் கப்பை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம், பின்ன நைட்டு டின்னர் கூட இது எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றிட்டு சேம் டைம் கொஞ்சம் நிறைய தேங்காய் திருவியும் போட்டேன். இதுக்கு எவ்வளோ தேங்காய் போடுறோம் அவ்வளோ நல்லாயிருக்கும்.